அனைவருக்கும் வணக்கம். த மேஜிக் ரோண்டா பர்னியோட புத்தகத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம போன செஷன்ல பார்த்தது வந்து 7, 8 ரெண்டு ப்ராக்டிஸ் பார்த்தோம். டே 7, டே 8. அதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி, இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு சூழல்ல நீங்க இருக்கும் பொழுது அதில் ஒரு 10 நல்ல விஷயங்களை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும். அதுதான் அந்த ப்ராக்டிஸ். அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு நாளாவது நீங்க வந்து நெகட்டிவா பேசாம இருக்கிறது, உங்களுடைய தாட்ஸ்ல கூட அந்த நெகட்டிவிட்டி இல்லாம இருக்கிறது. அது ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் அந்த நெகட்டிவிட்டிக்கான ப்ராக்டிஸ். இது நம்ம செய்யும் பொழுது நீங்க எவ்வளவு மோசமான சூழல்ல இருந்தீங்கன்னா கூட அந்த சூழல் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ராக்டிஸ். ஸோ அடுத்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்து என்ன இது பார்த்தோம். அடுத்த ப்ராக்டிஸ் நிமிஷம் வருங்க. தேங்க்யூ சொல்றது, அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து தேங்க்யூ சொல்றது. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடை வந்து கண்ணில் பார்த்துட்டு இதை வந்து அந்த தேங்க்யூங்கிறத வந்து அவங்க மேஜிக் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால அந்த சாப்பாடை கண்ணில் அப்படி நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்க்யூன்ற மனசுல சொல்லலாம், இல்லாட்டி சத்தமா கூட நீங்க சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி செய்யறது மூலியமா நம்ம வந்து இப்போ சாப்பாட்டுல வந்து சில பேர் நெகட்டிவிட்டி கலந்து தான் சமைச்சிருப்பாங்க. அப்படி அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதுல இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது, ஏன்னா இந்த தேங்க்யூ அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் சக்தி தான். நமக்குள்ள ஒரு ஆற்றல் சக்தியை தான் நம்ம அதுக்கு சாப்பாட்டுக்கும் கொடுக்குறோம். அதனால அந்த நன்றி உணர்வு நீங்க சாப்பாட்டுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அதோடைய அந்த எனர்ஜி ஸ்ட்ரக்சரே மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னமும் சத்தை வந்து உங்க உடம்புக்கு வந்து நல்ல விதமா அந்த சத்து போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி குடிக்கும் போது இல்லை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கான ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 9 இந்த மணி மேக்னெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மணி மேக்னெட் அப்படின்னா பணத்தை ஈர்க்கும் காந்தம் அப்படிங்கிறது. நம்ம பணம் எப்படி நம்ம வந்து ஈர்க்கிறது, பணம் நமக்கு தேவைப்படுனா பணம் நம்மளை தேடி வரத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. ஸோ இதுல முதல் வரியே என்ன சொல்றாங்கன்னா, கிராட்டிடியூட் இஸ் ரிச்சஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் இஸ் பாவர்ட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது தான் செல்வம். ஆனா இந்த புகாரல் சொல்றது, நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கும் குறை சொல்றோம் இல்லையா, அந்த புகார் சொல்றதுங்கிறது வறுமை அப்படின்னு முதல்ல எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதனால நம்ம வந்து இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது கோல்டன் ரூல், நம்மளுடைய லைஃபுடைய கோல்டன் ரூல் என்னன்னா இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது. அதுதான். ஸோ நன்றி உணர்வை பத்தி எத்தனையோ பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. எவ்வளவோ விஷயங்கள் வந்து கஷ்டமான விஷயங்கள் கூட உங்க வாழ்க்கையில தீரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இப்போதைக்கு என்ன இருக்கோ அதுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்கிற பணத்துக்கு நீங்க நன்றி உணர்வோட இருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பணம் சம்பந்தமா நீங்க வந்து இந்த புகார்கள் அளிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வறுமையை நீங்க வந்து உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்றார். ஸோ அதனால இந்த பணம் சம்பந்தமான இந்த புகாரை நம்ம எப்படி வந்து கிராட்டிடியூடா மாத்துறது, நம்ம இந்த புகார் சொல்ற பழக்கத்துல இருந்து எப்படி நன்றி உணர்வு அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம உருவாக்குறதுங்கிறது தான் இந்த இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றோங்கிறதே நம்ம தெரியாம பணம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அது வந்து நம்ம எண்ணங்கள் மூலியமாவும் இருக்கும், இல்லை நம்ம உணர்வுகள்ல கூட அது கலந்துருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொறாமப்படுறது, கவலைப்படுறது, இது எல்லாமே வந்து பணம் சம்பந்தமா நீங்க இந்த மாதிரி உணர்வுகளை உங்களுக்குள்ள வச்சிருப்பீங்க. அதே மாதிரி வார்த்தையில கூட நீங்க பேசுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியாமையே சில விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, மேலும் மேலும் ஒரு வறுமையான ஒரு சூழலை வந்து உருவாக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ அதனால இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கையில ஒரு பில்லு உங்களுக்கு கட்டணும்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பில் அப்படிங்கிறது வந்து பணத்தோட இணைஞ்சது தான். பில் தனி பணம் தனி அப்படின்னு இல்லை. அந்த பில்லு கட்டணும்னா உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இப்போ பணம் உங்ககிட்ட கம்மியா இருக்கு, ஆனா பில்லுல உங்களுக்கு அதாவது பில்லை கட்ட முடியாத அளவுக்கு பணம் இல்லை உங்ககிட்ட. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த சமயத்துல உங்களுக்கு எப்படி தோணும்னா, ஐயோ என்கிட்ட இவ்வளோ பில்லு இருக்கு, பில்லு நிறையாவும் பணம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் வரும். ஸோ உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பில்லு எனக்கு இவ்வளோ அதிகமா இருக்கு, என்கிட்ட பணமே இல்லைன்னா பில்லு மட்டும் இத்தனை இருக்கு, இதை நான் எப்படி கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். இல்லாட்டி நீங்க அதை சொல்ல கூட செய்வீங்க. ஸோ அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த கொஞ்சம் இருக்கிற பணமும் உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. இங்க உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில் இருக்கு இல்லையா,
அந்த பில்லுல என்ன பணம் இருக்கோ, எவ்வளோ பில்லு நீங்க எவ்வளோ பணம் கட்டணுமோ அதுக்கு வந்து நீங்க நன்றி செலுத்துறது தான் ஒரே வழி அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த இப்போ அமௌண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விட அதிகமாக தான் இருக்கு. பட் இருந்தாலுமே நீங்க வந்து உங்க கையில இருக்கிற பில்லுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இத்தனை வாழ்நாள்ல எத்தனையோ பில் நீங்க பே பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த பில்லுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லும் பொழுது உங்க கையில இருக்க பே பண்ணாத பில்லுக்கும் நீங்க நன்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து பணம் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால இவன் என்னன்னா, ஏன் நமக்கு வந்து அந்த பில்லுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும்னா, இப்போ ஒரு கரண்ட் பில் எடுக்கிறீங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு பில்லு வருது. அந்த பில்லை நீங்க பே பண்றனால உங்களுக்கு வந்து என்ன சர்வீஸ் கிடைக்குது? இப்போ கரண்ட் பில்லு கட்டும் பொழுது இந்த கரண்ட் இல்லைன்னா வீட்டில் ஒரு நிமிஷம் நம்மளால இருக்க முடியுதா? எல்லாம் டோட்டலா ஆஃப் ஆயிடுது. கரண்ட்டுன்னு ஒன்று இருக்கனால தான் இப்போ நான் வந்து இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்ண முடியுது, ஃபோன் சார்ஜ் பண்ண முடியுது, நம்ம வீட்டில் ஃபேனு, ஏசி எல்லாமே அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் இயங்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் பே பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன சர்வீஸ் கிடைக்குது? இந்த சர்வீஸ் எல்லாமே கிடைக்குது இல்ல, அந்த சர்வீஸ்க்கு நீங்க வந்து நன்றி உணர்வோட இருக்கிறது. ஒரு கேஸ் பில்லு, ஒரு தண்ணிக்கு நீங்க ஒரு கட்டுறீங்கன்னா கூட, வாட்டர் பில்லு, கேஸ் பில்லு கட்டுறீங்கன்னா கூட, அந்த கேஸ் நீங்க பில்லு கட்டுறதுனால உங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் அந்த கேஸ் தேவைப்படுது, அதுல அந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்படி ஒன்னொன்னுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பில்லுக்குமே ஒரு சர்வீஸ், இன்டர்நெட் பில்லு அது கட்டுறது மூலியமாவும் நீங்க நிறைய விஷயங்கள் உலகத்துல நடக்க எல்லா விஷயத்தையும் உங்க ஃபிங்கர் டிப்ல, உங்களுடைய விரல் நுனியில நீங்க எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு, தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து சேருது, உங்களை வந்து அடையுது. அதே மாதிரி ஒரு ஃபோன் கால் பண்றீங்க, ஃபோனுக்கு பில் கட்டுறது, ஸோ இந்த இமெயிலுக்கு, இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னுமே இந்த கம்யூனிகேஷனுக்கு உங்களுக்கு எதெல்லாம் உதவியா இருக்கோ, இப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு செய்தியை சொல்லணும்னா முன்னெல்லாம் இப்போ இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் எல்லாம் இல்லை, இன்டர்நெட் எல்லாம் இல்லை, இமெயில் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அவங்கள நேரில் போய் பார்த்து தான் சொல்ற அளவுக்கு இருக்கும். அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இன்டர்நெட்டு இந்த அளவுக்கு கம்யூனிகேஷனுக்கு நமக்கு இவ்வளோ வசதிகள் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம எல்லாரும் ஒரு ஒரு கண்ட்ரியில் இருந்தால் கூட இந்த ஜூம் அப்படிங்கிற மூலியமா நம்ம எல்லாரும் ஒன்றா இணைய முடியுது, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது, நம்மளுடைய பிரச்சனைகளை கூட நம்ம சேர்ந்து பேசி தீர்த்துக்கிற முடிகிற அளவுக்கு இது நமக்குள்ள ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்துது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன மாதிரி சர்வீசஸ், ஸோ இதெல்லாம் என்னன்னா, இப்போ இந்த ஃபோன் பில்லு, இந்த இந்த இன்டர்நெட் பில்லு எல்லாம் கூட நீங்க பணம் பே பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. உங்களை நம்பி அவங்க ஒரு கனெக்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுக்காகவே நீங்க வந்து இந்த மாதிரி பில் பேமெண்ட்டுக்கு நீங்க நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்த ரோண்டா வந்து இதை ரொம்ப ரெகுலராகவே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களாம். எப்போ இந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்களோ, இந்த 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 கிராட்டிடியூடியோட பவர் என்னன்னு எப்ப கண்டுபிடிச்சாங்களோ அப்ப இருந்தே அவங்க வந்து வாழ்க்கையில இதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்களாம். அவங்களுக்கும் வந்து ஒரு சில நாள் வந்து பில் பே பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலை எல்லாம் வருமா. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே பே பண்ண பில் இருக்கு இல்லையா, அதுல அவங்க வந்து என்ன எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தேங்க்யூ பெய்டு அப்படின்னு எழுதுவாங்களாம். அதாவது நன்றி செலுத்தப்பட்டது. இப்போ உங்ககிட்ட ஒரு 10 பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பில் இருக்கோ உங்ககிட்ட, ஏற்கனவே பே பண்ண பில் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல நீங்க வந்து கிராஸா நன்றி செலுத்தப்பட்டது அப்படின்னு அந்த பில்லு மேல நீங்க எழுதணுமா. ஸோ அப்படி எழுதிட்டே இருக்கும் பொழுது பே பண்ணாத பில் இருக்கு இல்லையா, அதுக்கான பணமும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. இப்போ பே பண்ணாத பில்லுன்னு சிலதெல்லாம் இருக்கும், கட்ட வேண்டிய பில்லு. ஸோ நான் அடுத்த மாசத்துக்கான பில்லு உங்க கையில இருக்கு, இன்னும் நீங்க பே பண்ணல அப்படிங்கும்போது அந்த கட்டப்படாத அந்த பில்லு மேல நீங்க என்ன எழுதுனா தேங்க்யூ ஃபார் த மணி, இந்த பணத்திற்கு நன்றி அப்படின்னு அந்த பில்லு மேல கிராஸ் அப்படி எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. எழுதும்போது நீங்க முழு நம்பிக்கையோடையும் நன்றி உணர்வோடையும் அந்த பில்லு மேல எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத வந்து நம்ம இன்னையில இருந்தே செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு ஒரு தடவையும் இப்போ இந்த மாதிரி செய்யறது மூலியமா, ஏன்னா இந்த பில் வந்து பணம் சம்பந்தப்பட்டது இல்லையா, அதனால பணத்தோட எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அந்தந்த விஷயங்களுக்கு நம்ம நன்றியோட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஏன்னா நிறைய வீட்ல வந்து நிறைய புலம்பல் வீட்டுக்குள்ள எப்பவுமே வந்து
ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி புகாரை சொல்லிக்க கூடாதும்பாங்க. நம்ம வந்து வீடு அப்படிங்கும்போது நம்மளுடைய எண்ண அலைகள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி வார்த்தைகள் மூலியமா நம்ம சொல்றது எல்லாமே அதெல்லாம் ஒரு எனர்ஜி தான். ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குங்கும் போது வீட்டில் உட்காந்து சில விஷயங்கள் பேசக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படியே நீங்க வீட்டில் பேசுறதுனாலும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வீட்டுக்குள்ள பேசணும் அப்படிம்பாங்க. அப்பதான் நம்மளை தேடி அந்த அபண்டன்ஸ் அப்படிங்கிறது வரும்பாங்க. அதே மாதிரி எண்ணங்களும் அப்படிதான். ஸோ இதுல வந்து இவங்க சொல்றது அதே தான். இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆற்றல் சக்தி அப்படிங்கிறது. ஸோ நீங்க வந்து இந்த பில்லுல எல்லாம் இந்த மாதிரி இந்த கிராட்டிடியூட் எழுத எழுத உங்களுக்கு அபண்டன்ஸ் அந்த பணம் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னையில இருந்து வந்து இந்த இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். அன்பெய்டு பில்லு, அது பில்லு கட்டாது இருந்துச்சுன்னா அதுல நீங்க வந்து தேங்க்யூ ஃபார் த மணி அப்படிங்கிறதையும் எழுதலாம். பண்ணி முடிச்ச பில்லுலையும் நீங்க வந்து தேங்க்யூ பெய்டு அப்படிங்கிறதையும் அந்த பில்லு மேல எழுதுங்க அப்படிங்கிறாங்க. சப்போஸ் இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 10 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரூபாவை வந்து நீங்க ரொம்ப நன்றி உணர்வோடு கொடுக்கும்போது அது உங்களுக்கு வந்து 10 மடங்கா திரும்பி வருமா. இங்க என்னன்னா 10 ரூபாங்கிறது அந்த அமௌண்ட் முக்கியம் கிடையாதான். நீங்க அந்த அமௌண்ட்டை எந்த அளவுக்கு நன்றி உணர்வோட கொடுக்குறீங்கிறது தான் முக்கியமா. அது 10 ரூபானா 100 ரூபாவா கூட திரும்பி வரும். ஒரு $50 கொடுத்தீங்கன்னா அது வந்து $100 கூட வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னையில இருந்து ஒரு பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணுங்கிறாங்க. இதுல வந்து என்ன பிராக்டிஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காலையில எந்திரிச்சோன்னு ஒரு 10 கிராட்டிடியூட் எழுதுவோம்ல. இப்போ யூஸ்வலா எழுதுற அந்த 10 கிராட்டிடியூடை எழுதுங்க. அடுத்தது இந்த பில்லுல பெய்டு ஏற்கனவே கட்டண பில்லுல இந்த தேங்க்யூ பெய்டு அப்படிங்கிறத எழுதுங்க. 10 பில்லு எடுத்துக்கணும். அந்த 10 பில்லுலையும் நீங்க இந்த வார்த்தையை எழுதி வச்சிடணும். அப்புறம் பே பண்ணாத பில்லு அன்பெய்டு பில்லுல வந்து தேங்க்யூ ஃபார் த மணி அப்படிங்கிறது. ஸோ இதையும் இந்த பணத்திற்கு நன்றி இதையும் எழுதிடணும். ஸோ அப்படி எழுதும்போது பணத்தை நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சில பில்லெல்லாம் வந்து இமெயில தான் அனுப்புவாங்க. இப்போ எங்க வீட்டில் இன்டர்நெட் பில்லெல்லாம் இமெயில தான் வரும். ஸோ அந்த மாதிரி இமெயில வரக்கூடிய பில்லை நீங்க என்ன பண்ணணும், அந்த இமெயில உங்களுக்கே மெயில் பண்ணிக்கணும். உங்களுக்கே மெயில் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட்ல வந்து தேங்க்யூ ஃபார் த மணி அப்படின்னு அந்த இமெயில வந்து சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும்ல, அதுல தேங்க்யூ ஃபார் த மணி அப்படின்னு எழுதிடணுமா, டைப் பண்ணிக்கணுமா. ஸோ இந்த மாதிரி நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு வந்து இந்த பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது போய் அபண்டன்ஸ் செல்வம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். நீங்க வந்து ஒரு மேக்னட்டாவே மாறிடுவீங்க. செல்வத்தை ஈர்க்கிற ஒரு மேக்னட்டா மாறிடுவீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அந்த பணம் சம்பந்தமான நெகட்டிவான எண்ணங்களோ நெகட்டிவான வார்த்தைகளோ நெகட்டிவான உணர்வுகளோ இல்லாம இருக்கணும். வெறும் நன்றி உணர்வோட இருக்கிறது மூலியமா நம்ம பணத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த பிராக்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மேஜிக் டெஸ்ட். அனைவருக்கும் மாயத்தூள். இந்த மேஜிக் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த எப்படி நம்ம இந்த தேங்க்யூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து இந்த கிராட்டிடியூட வந்து ஒரு தூள் மாதிரி, ஒரு மாயத்தூள் மாதிரி நீங்க வந்து இமேஜின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை இவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பழமையான காலத்துல வந்து பழமையான காலத்துல ஆன்மீகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து யாருக்காவது ஒரு முழு மனசோட ஏதாவது ஒரு உதவி செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு 1000 மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது வந்து நீங்க அதுவும் உதவி செய்யற நிலைமையில இருக்கீங்கன்னா அதை வந்து 100% முழு மனதோட நீங்க அதை அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த நன்றி உணர்வோட நீங்க செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு ரிட்டர்ன் வந்து ரொம்ப அபரிவிதமா உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. ஏன்னா இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜி, ஆற்றல் சக்தி தான். அதை நீங்க வந்து யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கும் போய் அது சேரும். அதனாலதான் ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கும் போதோ இல்லாட்டி ஒரு ஏதாவது பணம் கொடுக்கும் போதோ என்னவா இருந்தாலும் ஒரு ஈவன் சாப்பாடு நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கூட உங்களுடைய எனர்ஜியும் சேர்த்தி தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்களுக்குள்ள நன்றி உணர்வு இருக்குன்னா அது அவங்க மற்றவங்களுக்கும் போய் சேருது அது. ஸோ அதனால இந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இதுல என்னன்னா இந்த இந்த தூள் அப்படின்னு சொல்றாங்கல்ல மேஜிக் டஸ்ட், இதை வந்து ஒருத்தருக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணும் போதும் அந்த தூளை வந்து இப்படி அவங்க மேல இப்படி போடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படி நம்ம கல்யாணத்துல எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்தும் போது அரிசி அப்படி அவங்க மேல அப்படி தூவி விடுவோம் பாத்தீங்களா, வாழ்த்து சொல்லி. சோ அதுமே நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய நல்ல எண்ணம் மூலியமா நம்மளுடைய வாழ்த்துங்கிறதுமே ஒரு ஆற்றல் சக்தி தான். நம்மளுடைய எல்லா சக்தியும் அந்த அவங்க இந்த கல்யாணம் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். அதுதான் அது சிம்பாலிக்கா அவங்க சொல்ல
வராங்க. ஸோ இந்த மேஜிக் டஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. இப்போ இந்த டஸ்ட்டையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு நாளைக்கு எடுத்தீங்கன்னா நீங்க எத்தனையோ பேர் கூட பேசுறீங்க, பழகுறீங்க, நிறைய பேர்கிட்ட நீங்க கான்டாக்டோட இருக்கீங்க. ஒரு பார்க்குக்கு போனீங்கன்னா கூட நிறைய மக்களை நீங்க பாக்குறீங்க. ஸோ அவங்கள பார்க்கறது மூலியமா கூட அவங்களோட நீங்க கான்டாக்டா இருக்கீங்க. இப்போ நமக்கு வந்து முன்ன பின்ன தெரியாது, ஆனா ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் ஷேர் பண்ணுவோம், சாதாரணமா சிரிச்சுட்டு போவோம். அது கூட வந்து நம்ம அவங்களோட ஒரு கான்டாக்டோட இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சின்ன ஸ்மைல் கூட பெரிய விஷயமா இருக்கும். நீங்க நினைக்கலாம் இது சாதாரண ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்றது போய் என்ன அவங்களுக்கு போய் கொடுக்க போகுது, என்ன அதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னு. ஆனா எவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டத்துல தான் இருப்பாங்க. ஆனா உங்களுடைய அந்த சின்ன வார்த்தை தேங்க்யூ அப்படிங்கிறது அவங்களுடைய டேவே மாத்தும். அவங்களுக்கு ஒரு அது ஒரு பெரிய ஒரு புதுமையான நாளா கூட இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஒரு ஒரு நாளும் இப்போ நீங்க பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன்ல பேசுறோம், ஒரு இமெயில்ல காண்டாக்ட் பண்றோம், இல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி பேசுறோம். இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு பிசினஸ் டாக் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஒருத்தர்கிட்டயும் நம்ம பேசும் பொழுதுமே இந்த நன்றி உணர்வுங்கிறத அவங்க கிட்ட நம்ம செலுத்தணும். அதாவது இந்த பவுடர், இந்த நான் சொன்ன இந்த மேஜிக்கல் பவுடரை வந்து அவங்க கிட்ட நீங்க அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நிறைய பீப்புள் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு க்ளீன் பண்ணுறவங்கள எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டை எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிறாங்க. இப்போ சமையலுக்கு ஆள் வச்சுருந்தா கூட அவங்க கூட நமக்கு சமைச்சு தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிது. ஒரு பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பப்ளிக் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதா இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலுமே, ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? அந்த சர்வீஸை பண்ணுற ஆளுங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மேஜிக் டஸ்ட் அப்படிங்கிறது இந்த மாயத்தூளை வந்து நீங்கள் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இதை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், அப்படி பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறத அவங்களுக்கும் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க. ஏன்னா தே டிசர்வ் இட். அவங்க வந்து சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கறனால அவங்களுக்கு நம்மளுடைய நன்றி உணர்வு செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் இப்போ க்ளீன் பண்றவங்க, இப்போ இப்போ நம்ம ஃப்ளாட்ஸ்ல இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த டஸ்ட்பின் எல்லாம் எவ்வளோ இதுவாக க்ளீன் பண்றாங்க. அதே மாதிரி லிஃப்ட் எல்லாம் க்ளீன் பண்றது, ஒரு ஒரு ஃப்ளோரையும் க்ளீன் பண்றாங்க. ஸோ ஒரு ஒரு பிளாக்கோட பார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆளுங்க நம்மளை சுத்தி கிளீனிங் ஒர்க்ல இருக்கிறாங்க. அவங்க சர்வீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஒருத்தரையும் நம்ம தனியா பார்த்து பர்சனலா நன்றி உணர்வெல்லாம் செலுத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவங்க கண்ணில் படும்போது இல்லாட்டி அவங்கள நினைச்சு கூட இந்த மேஜிக் டஸ்ட் அப்படிங்கிறத அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு நீங்க மனசுல இருந்து ஒரு கற்பனை பண்ணி, நான் வந்து இந்த இதை அவங்களுக்கு கொடுக்குறேன், இந்த சக்தியை அவங்களுக்கு கொடுக்குறேன், அவங்க இந்த வேலை இந்த சர்வீஸ் எல்லாம் எனக்கு செஞ்சு தரனால அவங்களுக்கு என்னுடைய நன்றி உணர்வை நான் செலுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி நீங்க செய்யணும். அந்த அந்த மேஜிக் டெஸ்ட்டை அவங்களுக்கு வந்து தூவணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் வந்து க்ராசரிஸ்க்கு போனால் அந்த பழம் வாங்கி இந்த கவுண்டரில் போய் உங்களுக்கு பில்லிங் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் நன்றி உணர்வு செலுத்துறது. இப்போ ஃப்ளைட்டில் போனீங்கன்னா கூட அங்கே க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க, உங்களை கொண்டு போய் சீட்டில் உட்கார வைக்கிறது. அதே மாதிரி நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வெல்கம் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஃபுட்டு வாட்டரு நடுவில் நடுவில் வந்து இதெல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு தடவையும் அவங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு ஒரு தடவையுமே நீங்கள் இந்த மேஜிக் டெஸ்ட்டை அவங்களுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் இந்த மேஜிக் டெஸ்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு சேவை செய்யற ஒரு தொழிலில் இருக்கிறாங்க. இது வந்து இப்போ மொத்தமாக அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேவை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் எவ்வளவு ரூடாக இருந்தால் கூட இவங்க பாட்டுக்கு அவங்க கடமையை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தே டிசர்வ் கிராட்டிடியூடு. நம்ம அதனால இதை வந்து எப்பவுமே அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் என்ன கிளீனர் தானே, இவங்க வேலையாள் தானே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எண்ணவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல அவங்களுக்கு நீங்க நன்றி செலுத்தாம இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நீங்களே தடை போடுற மாதிரி அர்த்தமா. என்னெல்லாம் நீங்க எவ்ரிடே நீங்க ரிசீவ் பண்றீங்க, இப்போ என்கிட்ட இருந்து இந்த நாலேஜ் ரிசீவ் பண்றீங்க, அதே மாதிரி பிற மக்கள் கிட்ட இருந்தையும் உங்களுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் நீங்க ரிசீவ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. சர்வீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லி டெய்லியும் வந்து கொடுக்கப்படுது. ஸோ அதனால நீங்க அதை ரிசீவும் பண்றதுனால நீங்க இந்த நன்றி உணர்வை வந்து இந்த மேஜிக் பவுடர் அப்படிங்கிறத நீங்க போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ஜாப்லையுமே எந்தெந்த ஜாப்ல யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ
அவங்களுக்கும் ஈவன் நம்ம மக்கள் வந்து ரூடா இருந்தா கூட ஒரு இடத்துக்கு போறீங்க, அவங்க கிட்ட நீங்க ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ அப்படி ஆனா அவங்க வந்து ரொம்ப ரூடா அவங்க கிட்ட பேசினா கூட நீங்க அவங்களுக்கு மறக்காம தேங்க்யூ சொல்லிட்டு தான் வரணும். இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படுது, அதுக்காக ஒருத்தர்கிட்ட நீங்க ஹெல்ப் எடுக்கிறீங்க அந்த கடையில வேலை செய்யறவர்கிட்ட. ஆனா அந்த நபர் வந்து உங்க கூட ரூடா பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அவர் கூட ரூடா பேசவோ அதெல்லாம் செய்யக்கூடாது. பட் அவர் ஹெல்ப் பண்றாரு, ரூடா பேசினா கூட உங்களுக்கு வேண்டியதை அவர் எடுத்து கொடுக்குறாருங்கும் போது நீங்க நன்றி உணர்வோட அவருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக ஏன்னா அவங்களுடைய பிஹேவியர் வந்து உங்களுடைய நன்றி உணர்வை பாதிக்க கூடாது. அதை பொறுத்து நீங்க நன்றி உணர்வு செலுத்தக்கூடாது. ஓ இவங்க வந்து நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கிட்டாங்க, அதனால நம்ம இவங்களுக்கு தேங்க் பண்ணலாம். ஓ இவங்க நம்ம கிட்ட நல்லா நடக்கல, அதனால இவங்களுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லக்கூடாது. அந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு வந்து எப்பவுமே யார் எவ்வளவு ரூடா இருந்தாலும் சரி, நம்ம கடமை என்னன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது, சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம கிடைக்குதுங்கும் போது நம்ம நன்றி உணர்வை அவங்களுக்கு செலுத்திட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கிராட்டிடியூடும் அந்த கைண்ட்னஸும் வந்து ஒரு மேஜிக் அப்படிங்கறத உங்க வாழ்க்கையிலயும் நடத்தும். அந்த ரூடா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வாழ்க்கையிலயும் ஒரு மேஜிக் நடக்கும். ஏன்னா நீங்க அந்த ஆற்றல் சக்தியை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஏன்னா அவங்க ஏன் ரூடா இருப்பாங்கன்னா, சப்போஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம கூட இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கும், இல்ல அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு டெத் நடந்திருக்கும். இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா மனுஷங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள இருக்கு. எல்லாரும் ஏதாவது ஒரு போராட்டத்துல தான் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க ரூடா கூட இருக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த கைண்ட்னஸ் இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது நீங்க அவங்களுக்கு கொடுக்கறது மூலியமா அவங்களுடைய வாழ்க்கையும் மாறும், உங்களுக்கும் வந்து உங்களுடைய வாழ்க்கையும் வந்து மாறும். நிறைய நல்ல விஷயங்களை நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபோன்ல நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃப்ரெண்டோடயோ யாரோடையோ. ஸோ ஃபோன்ல பேசும்போது ஒருத்தருக்கு நீங்க வந்து நன்றி செலுத்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது காரணத்தோட நீங்க வந்து நன்றி செலுத்தணும். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். ஸோ வெறும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாம நீங்க என்ன காரணத்துக்காக அவங்க நன்றி நன்றி சொல்றீங்க அப்படிங்கறத அந்த காரணத்தையும் சொல்லி நீங்க ஃபோன்ல பேசும்போது இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் அவங்க வந்து உங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல நீங்க எதிர்பார்த்த பொருளை உங்களுக்கு டைமுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்க வந்து ஒரு கால் பண்ணி நீங்க எனக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க, அதுக்காக எனக்கு நான் மனசுல இருந்து ரொம்ப நன்றி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபோன்ல இந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு, நன்றி உணர்வு வந்து நீங்க சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு சொல்றீங்க அப்படிங்கும்போது அவங்க முகத்தை பார்த்து நேருக்கு நேர் சொல்றதுதான் அந்த ஆற்றல் சக்தி அவங்களுக்கு போய் ரீச் ஆகும், உங்களுக்கும் ரிசீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஏனோ தானோன்ட்டு வந்து சும்மா காத்துல அப்படியே போகும்போது தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு எல்லாம் வந்து அவங்க மூஞ்சியை கூட பார்க்காம ஏதோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு சூட் கேஸ் எல்லாம் ஒருத்தவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்க, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு வந்து சூட் கேஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கன்னு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடகடன்னு போகாம அவங்க முகத்தை பார்த்து நீங்க வந்து ஒரு ஸ்மைல் பண்ணி தேங்க்யூ அப்படிங்கிற அந்த நன்றியுள்ள முழுமையா செலுத்தணும். அப்பதான் நீங்க வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. இல்லைன்னா ஃபோன் பேசிக்கிட்டே தேங்க்யூ தேங்க்யூன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஃபோன் பேசிட்டே கூட இப்படி லைட்டா ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தேங்க்யூங்கிறது வந்து ரொம்ப சின்சியரா சொல்லணுமே தவிர்த்து ஏனோ தானோன்னு ஒரு தேங்க்யூ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எதுவும் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று, ரோண்டா வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில ஒரு நடந்த இன்சிடென்ட் ஒன்று சொல்றாங்க. என்னன்னா அவங்க வந்து அவங்களுடைய சிஸ்டருக்கு ஒரு gift வாங்குறதுக்காக ஒரு ஸ்டோருக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க சிஸ்டருக்கு என்ன gift பிடிக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். அதை மனசுல வச்சுட்டு அதை எதிர்பார்த்து அப்படியே அந்த ஸ்டோருக்குள்ள போகும்போது அங்க ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. அந்த ஸ்டோர் அசிஸ்டன்ட் கிட்ட இவங்க சொல்றாங்க, நான் இந்த மாதிரி எல்லாம் gift எனக்கு வேணும், அது மாதிரி நீங்க எனக்கு எடுத்து கொடுங்கன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லும் பொழுது அந்த பொண்ணும் வந்து இவங்களுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி ஒரு அழகான gift, அதுவும் அவங்க சிஸ்டருக்கு பிடிச்சமான gift வந்து கரெக்டா அழகா அந்த பேக் அழகா ரேப் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கையில கொடுக்கும்போது ரோண்டாக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த காலை எடுத்து அவங்க பேசிட்டே இருக்காங்க. காலை பேசிட்டே அந்த கிஃப்டை வாங்கிட்டு அப்படியே கவுண்டர்ல போய் பணத்தை பே பண்ணிட்டு அப்படி போகும்போது சடனா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீலிங் இடிக்குது. மனசுக்குள்ள என்னமோ தோணுது, ஏதோ நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கே, என்னமோ நம்ம ஏதோ விட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது மைண்ட்ல. அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம ஃபோன் பேசிட்டே நமக்கு இந்த கிஃப்டை வந்து எடுத்து கொடுத்து கரெக்டா நம்ம நினைச்ச மாதிரியே எடுத்து கொடுத்துருக்காங்களே, அந்த கேர்ளுக்கு நம்ம வந்து தேங்க்யூ சொல்லாமையே நம்ம வெளியில போறோமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே அவங்க திருப்பி கடைக்குள்ள வந்து
அந்த பொண்ணை பார்த்து அவங்க வந்து இவ்வளோ நேரம் எனக்காக நீ டைம் செலவு பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டா நீ வந்து இந்த கிஃப்டை எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணோட முகத்துல ஒரு பெரிய ஸ்மைலு, கண்ணெல்லாம் கலங்கிட்டு நிக்குதான் அந்த பொண்ணு. ஸோ அந்த மாதிரி நீங்க மனுஷங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனா அந்த நீங்க வந்து அந்த தேங்க்யூன்னு அவங்களோட அப்ரிசியேஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காங்க, அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணி இந்த மாதிரி ஜாப்ல இருக்கிறவங்க, சர்வீஸ் பண்ற ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி நீங்க வந்து அவங்க முகத்தை பார்த்து நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து அது அபரிவித ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரோண்டாவுக்கும் வந்து இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொன்னபோது அவங்க வந்து வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இந்த மக்கள்லாம் சிறிய மக்கள் தானே, இவங்களுக்கு இதெல்லாம் அவங்க கடமை தானே, நம்ம பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து அதை எடுத்து கொடுக்குறாங்கங்கும் போது அப்படி நினைக்காம அதுவும் அவங்களுக்கான அது சர்வீஸுங்கிற மாதிரி பார்த்து ஸோ நாம அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஸோ கடமை இதெல்லாம் நம்ம ஒன்றும் தேவையே இல்லை, தேர் நாட் ஒர்த், இதெல்லாம் நன்றி சொல்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்மளும் வந்து நிறைய ரிசீவ் பண்ணுவோங்கிறாங்க, அந்த மாதிரி செய்யறதுனால நிறைய நீங்க ரிசீவ் பண்ணுவீங்கங்கிறாங்க. ஸோ இதே தான் வந்து ரோண்டா அவங்க பொண்ணுக்கும் செய்வாங்களாம். அவங்க பொண்ணு எப்பெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியில போறாங்களோ, கார் எடுத்துட்டு அவங்க போவாங்களாம், அப்போ அவங்க வீட்டுக்கு சேஃபா வரணும் அப்படின்னு இந்த மேஜிக் டஸ்ட்டை வந்து அவங்க பொண்ணோட காருக்கும் அவங்க பொண்ணுக்கும் வந்து இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுவாங்களாம். ஸோ நீங்க இந்த மேஜிக் டஸ்ட்டுங்கிறது வந்து நீங்க இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு மந்திரம், அதாவது மாய பவுடர் உங்க கையில இருக்கிற மாதிரி, அது வந்து நல்லா கோல்டன் கலர்ல நல்லா ஜொலிக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்க இவங்களுக்கெல்லாம், உங்களுக்கு சர்வீஸ் பண்றவங்களுக்கெல்லாம் அப்படி இப்படி இப்படி தூவி விட்டுருங்க. ஓகேவா? ரோண்டாவும் அதே மாதிரி தான், அவங்க பொண்ணு அவங்க காருக்கெல்லாம் அவங்க வெளியில போகும்போதெல்லாம் அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு சேஃபா வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்களாம். அவங்க பொண்ணு என்ன பண்ணுவாங்களாம், டிரைவ் பண்ணிட்டு போகும்போது யாராவது எதிர்த்தாப்புல ஒரு ஹார்ஷா டிரைவ் பண்றது இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான மக்களை பார்த்தா கூட அவங்களுக்கும் இவங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுமா, இந்த மேஜிக் பவுடரை வந்து அவங்க காம் ஆகட்டும், அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பவுடரை அந்த பொண்ணுமே வந்து அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு வந்து போட்டு விடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மேஜிக் டெஸ்ட் வந்து நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நீங்க கேரி பண்ணிக்கோங்க. இன்னைக்கே வந்து உங்களுக்கு யார் மூலியமா என்னெல்லாம் சர்வீஸ் கிடைக்குதோ ஒரு 10 பேராவது உங்க மனசுல நினைச்சு அந்த 10 பேருக்கும் நான் இந்த மேஜிக் பவுடரை வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன், இந்த மேஜிக் அப்படிங்கிற இந்த ஆற்றல் சக்தியை அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க மைண்ட்ல இமேஜின் பண்ணி, உங்களுக்கு நெருங்கியவங்க கூட இருக்கலாம், உங்க வீட்டு வேலைக்காரிக்கு நீங்க செய்யலாம், வீட்டு துவைக்க வரவங்களுக்கு, இந்த மாதிரி அவங்கள கூட, அவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்கள் தான். சாதாரணமா அவங்கள நினைக்க கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நமக்கு சர்வீஸ் கொடுக்குற ஒரு 10 மக்கள், அது யாரா இருந்தாலும் சரி, நமக்கு கேஸ் சிலிண்டர் கொண்டு வரவங்க, எலக்ட்ரிசிட்டியில வேலை செய்யறவங்க, ஸோ இப்படி யாரெல்லாம் அந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிறவங்க, ஈவன் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் டிரைவர்ஸ்க்கு, அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம வந்து இந்த மேஜிக் பவுடர் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே மனசுல நினைச்சிட்டு இதை அவங்களுக்கு போடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரை வந்து நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கே என்ன பண்ணுங்க, ஒரு நோட் எடுத்துட்டு அதுல 10 பேரோட லிஸ்ட் எழுதிட்டு அவங்களுக்கு இதை வந்து நீங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், இந்த பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை மூலியமா நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும், உங்க வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கான ப்ராக்டிஸ் என்னன்னா, அதே மார்னிங் வந்து ஒரு 10 கிராட்டிடியூட் மெசேஜஸ் எழுதணும், ஒரு ஒரு சென்டென்ஸ் கேன்லையும் தேங்க்யூ சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த மேஜிக் பவுடர் ஒரு 10 மக்களுக்கு நீங்க இந்த மேஜிக் பவுடரை வந்து நீங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். இதுதான் இந்த ப்ராக்டிஸ். அப்புறம் தூங்கும்போது கையில அந்த ராக் வச்சுட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதை சொல்லிட்டு தூங்கணும். ஸோ இதை வந்து நீங்க எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸி, இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்றதுங்கிறது ஈஸி. உங்களுக்கு நோட்ல எழுததான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது, எழுதிதான் ஆகணும்னு கிடையாது. நீங்க அந்த 10 பேரை மைண்ட்ல அப்படியே நினைச்சிட்டு கூட அந்த மேஜிக் பவுடர் அப்படியே அவங்க மேல தூவுற மாதிரி கூட இமேஜின் பண்ணனா போதும். ஸோ இது வந்து அவங்க லைஃப்ல, ரோண்டாவோட லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. அவங்க கிட்ட பணமே இல்லாத சமயத்துல கூட அவங்க இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி அவங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையில நிறைய பணம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த ப்ராக்டிஸ் முடியுது மாஸ்டர், நான் அதோட என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.